நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒவ்வொரு மாநிலங்களிலும் ஒவ்வொரு அதிசயம் நிகழ்ந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் ஏற்கனவே இடத்த 40 தொகுதியிலையும் மீண்டும் கைப்பற்றியிருக்கிறது திமுக. பக்கத்து மாநிலம் ஆந்திரா ஒட்டுமொத்தமாக தலைகீழாக புரட்டி போடப்பட்டிருக்கிறது. ஆந்திராவுடைய மாஸ் லீடராக, யங் லீடராக, இளைஞர்களால் கொண்டாடப்பட்ட ஜெகன்மோகன் ரெட்டி எதிர்க்கட்சி அந்தஸ்து என்கிற அந்த இடத்தை இழந்திருக்கிறார். 151 இடங்களில் 2019 ஆண்டு 151 இடங்களில் 2019 ஆண்டு வென்ற முதலமைச்சராக இருந்த ஜெகன்மோகன் ரெட்டி 11 இடங்களை மட்டுமே பிடித்திருக்கிறார். நாடாளுமன்றத்தில் 25 நாடாளுமன்ற தொகுதியை கொண்ட ஆந்திராவில் 25 இடங்கள்ல போட்டி போட்ட ஜெகன்மோகன் ரெட்டி மொத்தமாக 21 இடங்களை இழந்து 4 இடம் மட்டும் பிடித்திருக்கிறார். OSR ராஜசேகர ரெட்டியினுடைய மகன் ஜெகன்மோகன் ரெட்டி ஆந்திராவில் தோற்றிருப்பது ஒரு மிகப்பெரிய அரசியலை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆந்திராவில் உண்மையிலே என்னதான் நடந்துச்சு, எப்படி திடீர்னு சந்திரபாபு நாயுடுக்கு எவ்வளவு பெரிய செல்வாக்கு வந்தது, ஜெகன்மோகன் ரெட்டி வீழ்த்தப்பட்டது எதனால் அப்படிங்கிறதா இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க போறோம். 175 சட்டமன்ற தொகுதியிலும் 25 பாராளுமன்ற தொகுதியிலும் கொண்ட ஆந்திர பிரதேசத்துல 175 தொகுதிகளில் 135 தொகுதிகளை பிடித்து மீண்டும் ஆட்சியை பிடித்திருக்கிறார் சந்திரபாபு நாயுடு. இதே சந்திரபாபு நாயுடு 2019 சட்டமன்ற தொகுதியில 23 இடங்களில் மட்டுமே வர முடியுது. அப்படியே ஒரு மாசிவ் சேஞ்ச், தலைகீழ் மாற்றம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த தலைகீழ் மாற்றம் ஆந்திர பிரதேசம். அதே போல பாராளுமன்றத்திலையும் 16 இடங்களை பிடித்திருக்கிறது தெலுங்கு தேசம். தெலுங்கு தேசத்தோடு கூட்டணி வைத்த ஜனசேனா பார்ட்டி, பவர் ஸ்டார் பவன் கல்யாண், ஒரு மாஸ் ஹீரோ, அவர் கிட்டத்தட்ட 21 இடங்களை பிடித்து சட்டப்பேரவையில் எதிர்கட்சியா மாறியிருக்காரு. பாராளுமன்றத்தில், நாடாளுமன்றத்தில் 2 இடங்களை பிடித்திருக்காரு. கூட்டணி வைத்த பாரதிய ஜனதா கட்சி சட்டமன்றத்தில் 8 இடங்களையும் பாராளுமன்றத்தில் 3 இடங்களையும் பிடித்திருக்கிறது. அதே போல கடந்த முறை கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வென்று ஒரு தனிப்பெரும் தலைவராக இருந்த OSR ராஜசேகர ரெட்டியுடைய மகன் ஜெகன்மோகன் ரெட்டி வெறும் 11 இடங்களை மட்டுமே பிடித்திருக்கார். பாராளுமன்றத்தில் 4 சீட்டு. இது எப்படி சாத்தியம்? ஒரு 5 வருஷத்துல ஒரு இளம் தலைவர், இளைஞர், தென்னிந்தியாவிலே உற்றுநோக்க வைத்த ஒரு ஆட்சின்னு சொன்னாங்க. ஒரு பெண்ணை பாலியல் ரீதியாக துன்புறுத்தி உடனடியாக என்கவுண்டர் போட்டாரு. அதெல்லாம் பெரிய அளவில் வரவேற்கப்பட்டது. இப்படி எல்லாம் தொடர்ச்சியா ஜெகன்மோகன் ரெட்டி குறித்து பேசப்பட்டது. 2018 ஆண்டு அவர் மீது சேவல் சண்டை வீசப்பட்டதற்கான ஒரு கத்தியை வீசி அவருக்கு காயம் ஏற்பட்டது. ஆந்திரா முழுக்க மிகப்பெரிய கொந்தளிப்புல ஏற்படுத்தியது. அதே போல அவருடைய நடைபயணம் கிட்டத்தட்ட 450 நாட்கள் அவர் நடந்தது. ராவாளி ஜெகன், காவாளி ஜெகன், நூ காவாலியா ராவாலியாங்கிற மாதிரி ராவாளி ஜெகன், காவாலி ஜெகன் அப்படிங்கிற முழக்கம் வைக்கப்பட்டது. ஜெகன் வேண்டும், ஜெகன் எங்களுக்கு வேண்டும் என்கிற முழக்கத்தை முன்வைத்து இந்த என் மண் என் மக்கள்லாம் அங்கே போறாங்க இல்லையா, அதெல்லாம் அங்கே காப்பி அடிச்சு தான் அந்த ராவாளி ஜெகன், காவாலி ஜெகன் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைந்துதான் அவர் 2019 முதலமைச்சராக வராரு. அவருடைய தோற்றமே ரொம்ப எளிமையா இருக்கும், யார் வேணாலும் எளிமையா அணுகலாம் அப்படிலாம் பேசப்பட்டது. ஆனா ஜெகன்மோகன் ரெட்டியுடைய ஆட்சி எப்படி வீழ்த்தப்பட்டது, எப்படி சந்திரபாபு நாயுடு மீண்டும் ஆட்சிக்கு வந்தார் அப்படிங்கிறதா உண்மையிலேயே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள், தமிழர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான கதை. என்ன தெரியுமா நடந்திருக்குது 5 வருஷமா? பெரும்பாலும் ஆந்திராவுடைய அரசியலை தமிழ்நாட்டில் நம்ம உற்று நோக்கிறது கிடையாது. கொஞ்சம் உற்று நோக்கணும்னா, ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சிக்கு வந்த பிறகு ஜெகன்மோகன் ரெட்டியை எதிர்த்து யாராவது ட்விட்டர்ல எழுதுனா உடனடியாக கைது செய்து ஜெயிலில் போடுறது, மீம் போட்டா அவனை பாம்பு போட்ட மாதிரி பிடிச்சு உள்ள போடுறது, ஜெகன்மோகன் ரெட்டி குறித்து எவனாவது பேசினா கொலை முயற்சி வழக்கு போட்டு ஜெயிலில் போடுறது, குண்டர் சட்டத்துக்கு இணையாக 5 மாதம் 6 மாதம் சொல்லி வழக்கு போட்டு ஜெயிலில் போடுறது. ஜெகன்மோகன் ரெட்டியுடைய அப்பாவுடைய பெயரு எல்லா இடங்களிலும் OSR பேருந்து நிலையம், OSR ரயில்வே நிலையம், OSR விமான நிலையம், OSR நூலகம், OSR பீச், OSR சிலை, எதையோ உங்களுக்கு ஞாபகப்படுத்துமே. OSR சொல்லி எல்லா இடங்களிலும் OSR. அந்த ஆந்திராவில் அனந்தபுரம் ஒரு ஏரியா, அங்கே ஜாக்கி நம்ம போட்டுக்கொள்ளே ஜாக்கி உள்ளாடைகள், ஒரு சுகமான உள்ளாடை, அந்த ஜாக்கி உள்ளாடை நிறுவனம் ஆனந்தபூர்ல வருது. அங்கே 3000 பெண்கள் மட்டுமே வேலை செய்யக்கூடிய நிறுவனம், பெரிய அளவில் வேலை வாய்ப்பு கொடுக்கிறது. அந்த அனந்தபூருடைய சட்டமன்ற உறுப்பினரும்
ஒய்எஸ்ஆர் காங்கிரஸுடைய அமைச்சருமாக இருந்த மரியாதைக்குரிய ரோஜா அவர்கள் அங்க போய் கமிஷன் கேட்டதாகவும் பெரிய அழுத்தம் கொடுத்ததுனால உங்களுக்கு பணம் கொடுத்து மாளாரா சாமி அப்படின்னு சொல்லி பெங்களூருக்கு ஒட்டுமொத்த நிறுவனத்தையும் காலி பண்ணிட்டு போகிறது ஜாக்கி. 3000 பேருக்கு வேலை இழப்பு ஏற்படுகிறது. இது அந்த பகுதியில் மிகப்பெரிய மரண அடியை கொடுத்திருக்கிறது. தொடர்ச்சியான தன்னுடைய தந்தையை முன்னிறுத்துவது, தன்னை முன்னிறுத்துவது, தன்னை பத்தி யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்டாலே அவர் பிடிச்சு உள்ள போறது, இது அந்த மக்கள் மத்தியில் ஒரு கொந்தளிப்பாகிறது. மிகப்பெரிய அடக்குமுறை. பெரிய தொழில் வளர்ச்சி கிடையாது, வேலை வாய்ப்பு கிடையாது, அடிப்படை கட்டமைப்பு கிடையாது, மழைக்கான மழைநீர் வடிகால் வாய்க்கால் கிடையாது, கழிவுநீர் வாய்க்கால் கிடையாது. இன்றைக்கும் அதே பழைய கிராமங்கள் இப்படியே இருந்திருக்கிறது. இதை எல்லாவற்றையும் தாண்டி ஒரு பொய்யான வழக்குல சந்திரபாபு நாயுடு அவர்களை கைது செய்து சிறைப்படுத்துகிறார் ஜெகன்மோகன் ரெட்டி. எப்படி சந்திரபாபு நாயுடு ஜெயிலில் போட்டு நம்மளை எதுக்கு கேட்கறாங்க? நம்ம தான் 151 இடங்களை வச்சிருக்கிறோமே, பெரிய பெரும்பான்மையான சட்டமன்றத்தை வச்சிருக்கோமே, நம்மளை யார் கேட்க போறா அப்படிங்கிற ஆணவத்தில் பிடிச்சி ஜெயிலில் போடுறாரு. ஜெயிலில் போய் பார்க்கறதுக்காக பவன் கல்யாண் போறாரு. அவர் பவன் கல்யாண் போற ரோட்டை மறைக்கிறாங்க. அவர் ஹெலிகாப்டர்ல போறான்னு போற உடனடியாக ஹெலிபேடுக்கு தடை போடுறாங்க. இதை எல்லாத்தையும் மீறி அவர் மாஸ் கிரௌடை காட்டி ஜெயிலில் போய் பார்க்குறாரு. ஜெயிலில் போய் பார்த்துட்டு வந்து வெளியே அறிவிக்கிறாரு, நான் இந்த தேர்தலில் சந்திரபாபு நாயுடைய தெலுங்கு தேசம் பார்ட்டியோடு கூட்டணி வைக்கிறேன். சீட்டு எத்தனை சீட்டா பிரச்சனை இல்லை, நாங்கள் கூட்டணி வைக்கிறோம். இவர் ஜெயிலில் போட்டது ரொம்ப தப்புன்னு சொல்லி அவர் பேச, அது அவருடைய ரசிகர் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்த, கூடுதலாக பாலையா போன்ற பாலகிருஷ்ணன் இருக்காரு, அவரை போன்ற நடிகர்களுடைய ஆதரவு கிடைக்க, சிரஞ்சீவி ஃபேமிலி அந்த ஃபேமிலியுடைய ஆதரவு ஒட்டுமொத்தமாக சந்திரபாபு நாயுடு கிடைக்க, இப்போதைய யங் ஆக்டர்ஸ் ஒட்டுமொத்தமாக நடிகர்களுடைய பெரும் பட்டாளமும் வந்து சேர, கூடுதலாக 5 ஆண்டு காலமாக தேர்தலை எந்த தேர்தல் நடத்துகிற மாநகராட்சி தேர்தலோ உள்ளாட்சி தேர்தலோ நகராட்சி தேர்தலோ எதையும் நடத்தாமல் அப்படியே கிடப்பில் போட்டு வச்சிருந்து தேர்தல் நடத்தினா நம்ம தோற்று போயிடுவோம், அப்பட்டமா நமக்கு ஏதாவது வெளிப்பட்டுரும் அப்படின்னு பயத்தில் ஜெகன்மோகன் ரெட்டி எந்த தேர்தலையும் நடத்தாமல் வச்சிருக்குத. இந்த தேர்தலை ஒழுங்காக நடத்தணும் அப்படின்னா நமக்கு மாநிலத்தில் ஒரு கட்சியோட கூட்டணி வேணும்னு சொல்லி கடந்த மார்ச் மாதம் தான் தெலுங்கு தேசம், ஜனசேனை, பிஜேபி அப்படிங்கிற கூட்டணி உருவாகிறது. இந்த கூட்டணி மொத்தமாக 175 இடங்கள்ல 151 இடங்களை தாண்டி 11 இடம் தவிர்த்து விட்டு 164 இடங்களை மொத்தமாக கைப்படுது. ஒரு பெரிய மாசாக இந்த டீம் ஆந்திர பிரதேசத்தில் ஒரு பெரிய புயல் போல் அடித்துக்கிறது. அது நாடாளுமன்றத்திலையும் 19 சீட்டு அடிக்கிறாங்க. ஒரு பெரும் தலைவராக, இளம் தலைவராக வளர்ந்து வந்த ஜெகன்மோகன் ரெட்டி இன்றைக்கு முழுவதுமாக முடித்து கட்டப்பட்டிருக்காரு. ஜெகன்மோகன் ரெட்டி இந்த தோல்விக்கு பிறகு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. என்ன தெரியுமா? நான் கிட்டத்தட்ட 50 லட்சம் பெண்களுக்கு வருஷத்துக்கு 15,000 ரூபாய் கொடுத்தேன். எதையோ உங்களுக்கு ஞாபகப்படுத்துவேன். இல்லத்தரசிகளுக்கு 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை இங்க கொடுக்குறாங்க இல்லையா, அதை ஜெகன்மோகன் ரெட்டி அங்க கொடுத்துட்டாரு. இவங்க மாசம் மாசம் கொடுக்குற மாதிரி அவரு வருஷத்துக்கு 15,000 கொடுத்துருக்காரு. நலிவடைந்த ஏழைகளுக்காக 15,000 ரூபாய் ஆண்டுக்கு, ஒரு குடும்பத்துக்கு 2 பேரும் சொல்லியிருக்காரு, அப்புறம் குடும்பத்துக்கு ஒருத்தர்னு சொல்லி நேரடியாக 50 லட்சம் பேருக்கு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட இப்போ மொத்தமாக அதால் பயணிச்சவங்க 1 கோடி பேர்னு சொல்றாங்க. ஆனால் 50 லட்சம் பேருக்கு பேஸ் 1 பேஸ் 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த 50 லட்சம் ஓட்டு எங்க போச்சுன்னு கேட்டிருக்காரு. மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிற பேர்ல 50 லட்சம் பேருக்கு வருஷத்துக்கு 15,000 ரூபாய் கொடுத்த ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியில கொடுத்துட்டு மின் கட்டணம் உயர்வு, தண்ணீர் வரி உயர்வு, ஒயின் ஷாப்பில் சரக்கு விலை அதிகம், இந்த 3ஐயும் அதிகப்படுத்திருக்காரு. பேருந்து கட்டணம் அதிகம், பேருந்து கட்டணம், மின் கட்டணம், தண்ணீருக்கான வரி, வீட்டு வரி, பத்திரப்பதிவுக்கான வரி, அதே போல ஒயின் ஷாப்பில் விலையேற்றம். ஒரு பக்கம் ஆண்களுக்கு பெண்களுக்கு பணத்தை கொடுத்துட்டு இந்த பக்கம் ஆண்களுக்கு பிடுங்கிருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்கோ அது ஆந்திராவில் நடந்திருக்கிறது. நாம என்ன சொல்ல வர்றோம்னு உங்களுக்கு புரியுதா? பெண்களுக்கு கொடுத்ததுனால மட்டும் நான் ஜெயிச்சிருவேன்னு சொல்லி ஜெகன்மோகன் நம்பியிருக்காரு. பெண்களுக்கு ஒரு பக்கம் கொடுத்துட்டு இந்த பக்கம் தண்ணீர் வரி, மின்சார வரி, விவசாயிகளுக்கான வரி, அதே போல ஒயின் ஷாப் விலையேற்றம், மதுபான விலையேற்றம், இது எல்லாத்தையும் போட்டதன் மூலமாக ஒட்டுமொத்தமான வருமானமும் பாதிக்கப்பட்டதால் மக்கள் கோபத்தினுடைய உச்சிக்கே போறான். ஒரு பெரிய ஆட்சி மாற்றம் நிகழ்கிறது. இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா, அதிகாரத்தை பயன்படுத்தி எங்கெல்லாம் தன்னுடைய அப்பாவுடைய பேரை நிறுவனாரோ, அதிகாரத்தை பயன்படுத்தி எங்கெல்லாம் அப்பாவுடைய சிலை நிறுவனாரோ அந்த சிலைகளை ஆந்திராவுடைய மக்கள் உடைச்சிக்கிட்டு இருக்கான். சந்திரபாபு நாயுடு கிளம்பி டெல்லிக்கு போயிட்டாரு. அவருக்கும் இந்த சிலை உடைப்புக்கு எந்த சம்பந்தம் இல்லை. அந்த சிலை பேரை அழிக்கிறதுக்கும் சந்திரபாபு நாயுடுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. தெலுங்கு தேசம் கட்சிக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. ஆனா ஆந்திராவில் என்ன நடக்குது? ஒய்எஸ்ஆர் ராஜசேகர ரெட்டியுடைய சிலை உடைக்கப்படுது. ஜெகன்மோகன் ரெட்டியுடைய சிலை உடைக்கல,
ராஜசேகர ரெட்டியோடைய சிலை உடைக்கப்படுது. ரெட்டியும் நம்ம ஐயா கலைஞரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ரெட்டிக்கும் சிலை இருக்கு, கலைஞர் கருணாநிதிக்கும் சிலை இருக்கு. ரெட்டி பேர்லயும் விமான நிலையம், கலைஞர் கருணாநிதி பேர்லயும் பேருந்து நிலையம். அங்க என்ன ஆட்சி நடந்துச்சோ அந்த ஆட்சி தான் அங்க நடக்கிறது. அங்கேயும் ஜெகன்மோகன் ரெட்டி யார் விமர்சனம் பண்ணாலும் தூக்கி உள்ள போட்டிருக்காரு. இவரும் அவரை யார் விமர்சனம் பண்ணாலும் தூக்கி உள்ள போறாரு. அங்கேயும் தண்ணி வரி அதிகம், இங்கேயும் தண்ணி வரி அதிகம். அங்கேயும் மின் வரி அதிகம், இங்கேயும் மின் கட்டண உயர்வு. அங்கேயும் பேருந்து கட்டண உயர்வு, இங்கேயும் பேருந்து கட்டண உயர்வு. அங்கேயும் பத்திரப்பதிவு விலை அதிகம், இங்கேயும் பத்திரப்பதிவு விலை அதிகம். அங்கேயும் வேலைவாய்ப்பு இல்லை, இங்கேயும் வேலைவாய்ப்பு இல்லை. அங்கேயும் அதே அடிப்படை கட்டமைப்பு பிரச்சனை, இங்கேயும் அதே அடிப்படை கட்டமைப்பு பிரச்சனை. அங்கேயும் தலைவர்கள் முடக்கப்பட்டிருக்காங்க, இங்கேயும் தலைவர்கள் முடக்கப்படுறாங்க. அங்கேயும் அவதூறு, இங்கேயும் அவதூறு. சந்திரபாபு நாயுடு எல்லாத்தையும் பொறுத்து கொண்டவர். உச்சபட்சமா போனது அவருடைய மனைவி பத்தி தரக்குறைவாக ஜெகன்மோகன் ரெட்டி பேசுறதுக்கு அப்புறம் தான் ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்படுகிறது. அதே போலதான் இங்கேயும் தலைவர்களுடைய குடும்பங்கள் விமர்சிக்கப்படுகிறது. என்ன நடந்துச்சோ இங்க நடந்துகிட்டு இருக்கு, அங்க நடந்தது இங்கேயும் நடக்கும். அதிகாரத்தை பயன்படுத்தி போடுற ஆட்டமெல்லாம் அந்த அதிகாரம் இருக்கிற வரை தான். அன்னைக்கு ஒய்எஸ்ஆருடைய சிலைக்கு பாதுகாப்பு கொடுத்த காவல்துறை இன்னைக்கு யார் எரிச்சான்னே தெரியலங்குது. அன்ஐடென்டிஃபைடு மெம்பர்ஸ் அப்படிங்கிறாங்க. அதாவது அவருடைய சிலையை எரிச்சு விட்டான் நேற்று இரவு. அங்க எங்கெல்லாம் ஒய்எஸ்ஆர் பேர் எழுந்தோ அதெல்லாம் அழிச்சிட்டு அங்க சந்திரபாபு நாயுடு பேர் எழுதி போயிட்டே இருக்கான். என்டிஆர்னு எழுதி போயிட்டு இருக்கான். என்டிஆர் பேர் எழுதி போயிட்டு இருக்கான். சந்திரபாபு நாயுடு பேருக்கு பதிலாக என்டிஆர் பேர் எழுதுறான். ஒய்எஸ்ஆருக்கு பதிலாக என்டிஆர் பேர் எழுதுறான். அப்போ அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்க ஒன்றை நிறுவ நினைத்தால் அந்த அதிகாரம் மாறுகிற பொழுது அது உங்களுக்கு எதிராகவே நடக்கும் என்பதற்கு ஆந்திராவுடைய அரசியல் ஒரு சான்று. இப்ப சந்திரபாபு நாயுடு வென்றுட்டாரு. வென்றுட்டு அவர் சாதாரணமா இருக்கல, பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணி தான் வென்றிருக்காரு. மிகப்பெரிய தடைகளுக்கு பிறகு வென்றிருக்காரு. ஒரு பெரிய அழுத்தத்துக்கு பிறகு வென்றிருக்காரு. 73 வயசுல 53 நாட்கள் பொய்யான வழக்கில் ஜெயிலில் தூக்கி போட்டு அந்த சிறைவாசத்துக்கும் மீண்டு வந்திருந்து ஒரு பெரிய மனிதர் சட்டசபையில் உட்காந்து கண் கலங்குற அளவுக்கு போயிருச்சு. ஆனா வந்த பிறகு பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வச்சுட்டாரு. சரி, பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு விடல. ஒரு 5 அமைச்சரவையை கேட்டிருக்காரு. உண்மையிலே மோடி ஆடி போயிட்டாராம். அந்த 5 அமைச்சரவையை பார்த்துட்டு என்னென்ன அமைச்சரை தெரியும்ல, விமான போக்குவரத்து, சாலை போக்குவரத்து, நீர்வளம், நிதித்துறை, சுகாதாரம் மற்றும் கல்வி அமைச்சகம் உள்ளிட்ட 6 இடங்களை தெலுங்கு தேசம் பார்ட்டியின் சார்பாக மத்திய அமைச்சரவையில் கேட்டிருக்காங்க. கேட்டதாக ஒரு தகவல் வந்திருக்கு. இந்த 6 அமைச்சரையும் கொடுத்துட்டா நாங்க என்னையா பண்றது, மொத்தமே அவ்வளவுதானையா, கொடுத்தா இருப்பேன், இல்லைன்னா ராசா கம்பியை விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி, ராசா கம்பி நிட்டுவேங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை. அந்த பக்கம் இன்னொருத்தர் இருக்காரு, நிதிஷ்குமார். நம்மளாவது நம்ம ஊர்ல இருந்த கலைஞர், ஸ்டாலின், எடப்பாடி இவங்க எல்லாம் பழம் தின்னு கொட்டை போட்டு அரசியல் வாங்குவாங்க. அவர் பழம் தின்னு கொட்டை போட்டு அந்த கொட்டையில் இருக்கிற விதை எடுத்து தின்னவர். உண்மையிலே சந்திரபாபு நாயுடு ஒரு மிக பழமிக்க தலைவர். அவருக்கு எந்த அளவுக்கு பழமிக்க தலைவர்னா, ஆந்திராவிலிருந்து வெளிநாடுகளில் சிங்கப்பூர்ல, அரபு தேசங்கள்ல, அமெரிக்காவில், லண்டன் போன்ற நகரங்களில் வேலை செய்யக்கூடிய ஐடி எம்ப்ளாயிஸ் கிட்டத்தட்ட 50,000க்கும் மேற்பட்ட ஐடி எம்ப்ளாயிஸ் ஆந்திராவிலிருந்து வெளிநாடுகள் வேலை பார்த்துருக்காங்க. அவங்க அத்தனை பேரும் முதல் முறையாக சொந்த பணத்தில் டிக்கெட் எடுத்து விமானத்தில் சந்திரபாபு நாயுடைய தெலுங்கு தேசம் கட்சிகளுக்காக வாக்கு சேகரிச்சிருக்காங்க. அவருக்கு வாக்கு செலுத்த வந்திருக்காங்க. ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு அந்த மக்களை கவர்ந்திருந்தால் அதை எல்லாம் தாண்டி இவங்க மேல இருக்கிற கோபம், யார் மேல, ஜெகன்மோகன் ரெட்டி மேல இருக்கிற கோபத்துல டிக்கெட்டை போட்டு வந்துருக்கான். வாண்டட வண்டியிலேறி வரும்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி வாண்டட வண்டியிலேறி அவன் ஊர்ல ஓட்டு கேட்டு பிரச்சாரம் பண்ணதுனாலதான், தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டதுனாலதான் இவ்வளவு பெரிய வெற்றியை சந்திரபாபு நாயுடு அடைய முடிந்திருக்கிறது. ஆந்திராவில் நம்முடைய நண்பர், நம்முடைய அண்ணன் வி ஈஸ்வர்னு சொல்லி ஆந்திர அரசியல்ல குற்றக்கூடியவர், தேர்தல் அரசியல் நேரடியாக பங்கு செலுத்தக்கூடியவர். அவர்கிட்ட இது குறித்த தகவலை கேட்கும்போது முழுசா கொடுத்தாரு. அவர் சொன்னது எல்லாமே மிகப்பெரியமாக ஆச்சரியமாகவும் எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. இங்க நடக்கிறது அங்க நடக்குது. இந்த சுந்தரபாண்டிபுரம் படத்தை சொல்லுவாங்க, நம்ம ஊர்ல நம்ம எப்படியோ அந்த ஊர்ல அவங்க அப்படின்னு, இந்த ஊர்ல இவங்க எப்படியோ அந்த ஊர்ல அவங்க. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இன்றைக்கு ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டியுடைய ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ்க்கு என்ன நடந்திருக்கிறதோ, 151 இடங்கள்ல வென்ற ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் இன்னைக்கு 11 இடங்களுக்கு கீழாக போய் எதிர்கட்சியாக கூட வர முடியாமல் போயிருக்குல்ல. அதே போலதான் 2026 தமிழ்நாடு நடக்கும். தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்கிற அயோக்கியத்தனங்களுக்கு, அநீதிகளுக்கு, இங்க நடக்கிற கொடுமைகளுக்கு பேச்சு சுதந்திரம், எழுத்து சுதந்திரம், கருத்து சுதந்திரம் எதுவும் கிடையாது. நிகழ்த்தப்படுகிற அத்தனை வன்முறைகளுக்கும் ஒரே தீர்வு
2026 நடக்க போகிறது. இந்த நாடாளுமன்றத்தில் வெற்றியை வைத்து திமுகவுடைய ஆட்சியை நம்ம ஒருபோதும் கணிக்க முடியாது. ஜெகன்மோகன் ரெட்டி செஞ்சதை இங்க வேற வடிவத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நிச்சயமாக 2026 திமுகவுக்கும் இதுதான் நிகழப்போகிறது. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி